என்னம்மா சாப்பாடு இப்போ? மாவு இருக்குது, மத்தியானம் வச்ச சாதம் கொஞ்சம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தோசை ஊற்றிடலான்னு பார்க்குறேன். அப்படியா? தொட்டுக்கு என்னம்மா வச்சுருக்கீங்க? மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது. காலையில் அரைச்ச தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி எல்லாம் இருக்குது. ஏம்மா இப்போ அரைக்கலையா தேங்காய் சட்னி? அது ஃப்ரிட்ஜில் தானே இருந்துச்சு, கெட்டு போகாதுல்ல. சாம்பாரை சூடு பண்ணியிருக்கேன். சாப்பிடுப்பா. சரிம்மா. சரி, தோசை ஊற்றுறீங்களா? இந்த ஊற்ற போகிறேன். பசி எடுக்குது. சரி, ஊற்றுங்க. சாப்பிட்டுட்டுமா? சாம்பார் சூடாயிடுச்சா? சரி அம்மா, எனக்கு 2 தோசை மட்டும் ஊற்றுங்கம்மா. ஏன்ப்பா? எனக்கு பசியே இல்லை. சரி, சாப்பிட்றியா? இல்லை, தோசையை சாப்பிட்றேன். சாம்பார் இருக்குல்ல, சாம்பார் நல்லாயிருக்கும். இட்லி கூட இருக்குது, காலையில் சுட்ட இட்லி. நாளைக்கு காலையில் வேணால் உப்புமா பண்ணிடுவோம்மா அதை. சரி சரி, இப்போ சரி ஊற்றுங்க. சாம்பார் வாசம் நல்லா அடிக்குது. சரி ஊற்றுங்க, சாப்பிடுவோம். தோசை வெந்துருச்சா? பார்க்குறேன். என்னம்மா, உருளைக்கிழங்கு மசாலா? மத்தியானம் வறுத்தது இருக்குது. மசாலா தோசை பண்ணி தரவா? மசாலா தோசையா? சரி, ஒரு தோசை வேணா அதை போடுங்க. அது நல்லாயிருக்கும். சாப்பிட்ற மாலாச்சு. மத்தியானம் வச்சு உருளைக்கிழங்கு மசாலா. சரி சரி, அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். சரி ஊற்றுங்க. நம்ம எடுத்தாச்சா தோசை? சரி கொடுங்க. அப்படியே சாம்பார் ஊற்றி கொடுங்க. சூடாயிடுச்சு போல், வாசம் நல்லா அடிக்குது. ஐயோ, என்ன வாசம் சுடுதா? கரண்டி அதுலேயாம வைப்பீங்க? பார்த்து மேலே ஊற்றுங்க சாம்பாரை, தோசை மேலே. சரி சரி, போதும் போதும் போதும். சட்னி சட்னி இருக்கா? ஊற்றுங்க. போதும் போதும். பூண்டு சட்னிக்குவா? சரிம்மா.